நேச்சுரலாவே பால் சுரப்பு கம்மியா இருக்கு, நான் என்ன சாப்பிடணும், என்ன பண்ணா பால் சுரக்கும்னு குழப்பத்துல இருக்க தாய்மார்களா இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களோட சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான பால் சுரப்பு வந்து உங்க குழந்தைக்கு பால் கம்மியே ஆகாதுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலாவே டெலிவரிக்கு அப்புறமா நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாரும் நமக்கு கொடுக்கறதுதாங்க ஓமம் கொடுப்பாங்க, ஜீரக தண்ணி எல்லாத்தையும் வேக வச்சு கொடுப்பாங்க. சோ ஓமம், ஜீரகம், சோம்பு இது மூணுத்தையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வார்மா குடிச்சுக்கிட்டே வாங்க. முக்கியமான இன்கிரீடியன்ட் இதுதாங்க வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ். சோ இந்த வெந்தயம் வந்து ப்ரொலாக்டினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதுங்க. ப்ரொலாக்டின் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல அது ரொம்ப கோல்டு ஜன்னி வந்துரும்னு பயப்படுறவங்களா இருந்தா அதை வேக வச்சு கூட நீங்க கஷாயமா குடிக்கலாம், இல்ல வறுத்து வந்து மோர்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சோ எப்படியோ ஒண்ணு அதை நீங்க குழம்புல சேர்த்துக்கோங்க, இல்ல வேக வச்சு குடிங்க, இல்ல பவுடர் ஆக்கி வேற எதனா சப்பாத்தில போட்டு பசஞ்சு சாப்பிடுங்க. எப்படியோ ஒண்ணு அந்த வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காமதேனு கூட கெட்டதுங்க, அந்த அளவுக்கு பால் சிறப்பு உங்களுக்கு இருக்கும். சோ பால் வரலன்ற தாய்மார்களே இந்த டிப் உங்களுக்காக தான். மறக்காம இதை சாப்பிடுங்க. கண்டிப்பா நேச்சுரலி உங்களுக்கு வந்து பால் சுரப்பு இருக்கும். நம்மளோட பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தின பேசிக்ஸ் அவேர்னஸ் எல்லாமே ஒரு லாங் வீடியோல நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. பிரெக்னன்சி சீரிஸ், டெலிவரி சீரிஸ், போஸ்ட் சீரிஸ்னு நிறைய வகையா ரகரகமா உங்களுக்காக நான் கண்டென்ட் போட்டிருக்கேன். மறக்காம அது எல்லாத்தையும் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னொரு அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். தேங்க்யூ.